ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி வியானி அரசு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து இதில் கரண்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள், வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணுங்கள், அல்லது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். எவ்ரி இயர் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த டாப்பிக்கில் என்னென்ன ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. V = IR. V அப்படின்னா வோல்டேஜ், ஐனா கரண்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது ஒரு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அதுக்கப்புறம் சீரீஸ் பேரலல் அப்படின்னா, சீரீஸ் அப்படின்னா என்ன? இது வந்து எண்டு டு எண்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர் எண்டாகிற இந்த பாயிண்டில் அடுத்த ரெசிஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ரெசிஸ்டர் எண்டாகிற பாயிண்டில் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். இந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் சீரீஸ். இது ஒரு எண்ட், அந்த எண்டில் அடுத்த ரெசிஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, அதோட எண்டில் அடுத்த ரெசிஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேஸில் இப்போ இதை R1, R2, R3 அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த 3 ரெசிஸ்டரையும் நான் ஒரே ஒரு ரெசிஸ்டராக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அந்த ரெசிஸ்டரை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரெசிஸ்டரை ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் இது சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறனால நான் RS அப்படின்னு நோட் பண்ணுறேன். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, RS = இந்த 3 ரெசிஸ்டரையும் அப்படியே ஆட் பண்ணுறது, R1 + R2 + R3. ஓகே, இது சீரீஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அதுக்கப்புறம் பேரலல். பேரலல் அப்படின்னா என்ன? பேரலல் அப்படின்னா எத்தனை ரெசிஸ்டர் இருக்கோ அத்தனை ரெசிஸ்டரோட ஒரு எண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு எண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்கும். ஓகே, இப்போ R1 ரெசிஸ்டரோட ஃபஸ்ட்டு எண்டு பார்த்தோம்னா டாப்பில் இங்கே இருக்குது. R2 ரெசிஸ்டரோட ஃபஸ்ட்டு எண்டு பார்த்தோன்னா அதுவும் இங்கே இருக்குது. R3 ரெசிஸ்டரை எடுத்துட்டோன்னா அதோட டாப் எண்டு இங்கே இருக்குது. ஓகே, இந்த 3 எண்டுமே ஒரே பாயிண்டில் ஒன்றா ஜாயின் ஆகிருக்கு. அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறது இந்த 3 எண்டும் பார்த்தோன்னா இந்த 3ம் ஒரே பாயிண்டில் ஜாயின் ஆகிருக்கு. இந்த எண்ட், இந்த எண்ட், இந்த எண்ட், இதெல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிருக்கு. இந்த எண்ட், இந்த எண்ட், இந்த எண்ட், இதெல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டர் 3 ரெசிஸ்டர்ஸ்க்கு பதிலாக நான் ஒரே ஒரு ரெசிஸ்டரை நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே என்ன ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோமோ அதே நேம் தான் இங்கேயும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர். ஸோ இது பேரலல் அப்படிங்கிறதுனால நான் சஃபிக்ஸில் P அப்படின்னு டெனோட் பண்ணுறேன். ஓகே, இதோட வேல்யூ பார்க்கணுன்னா 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3. ஓகே, இதுதான் இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதில் என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் அடிக்கடி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிளேஸில் இந்த 1/ அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக டைரெக்டாக RP அப்படின்னு எழுதி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் சில நேரம் அம்மீட்டரோட ரீடிங் அப்படின்னு கேட்பாங்க. அம்மீட்டரோட ரீடிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் என்னென்னா, அம்மீட்டர் எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபஸ்ட் லெட்டரை பார்த்தா ஏன்னு இருக்குது. ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆம்பியர் அப்படிங்கிறது கரண்டோட யூனிட். ஓகே, ஸோ அம்மீட்டரோட ரீடிங் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா கரண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு மீனிங். அப்புறம்
வோல்ட்மீட்டர் ரீடிங். வோல்ட்மீட்டர் ரீடிங் அப்படின்னா வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் அதே மாதிரி தான், இங்கே வோல்ட்டுன்னு இருக்குது. ஸோ வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா சீரீஸ். இந்த சீரீஸ் கனெக்ஷனில் வந்து கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேரலலில் அப்படியே ஆப்போசிட், கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகே, இந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இதான் கொஸ்டின். ஸோ 3 resistors of 5 ohm, 10 ohm, 15 ohm are connected in series with 12 volt supply. Calculate their combined resistance. அப்புறம் the current that flows in the circuit and in each resistor and potential difference across each resistor. இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு given data 3 resistors சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு R1, அப்புறம் R2, அப்புறம் R3. ஃபஸ்ட்டு இது வந்து 5 ohm, செகண்டு 10 ohm, தேர்டு 15 ohm. கனெக்டட் இன் சீரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீரீஸ் கனெக்ஷன். அப்புறம் வோல்டேஜோட வேல்யூ 12 வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ V வந்து 12 வோல்ட். என்ன ஃபைண்ட் பண்ணணும்? calculate combined resistance. combined resistance அப்படின்னா equivalent resistance அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் current flows through the circuit. கரண்ட்டை ஐன்னு டினோட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் அதே கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 3 ரெசிஸ்டர் இருக்குது. ஆனால் நான் கரண்ட்டுங்கிறனால ஐன்னு டினோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்னால சஃபிக்ஸில் R1 போடுறேன், செகண்ட் இதுக்கு R2ன்னு போடுறேன், தேர்ட் இதுக்கு R3 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன். லாஸ்ட் சப்டிவிஷன் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோமா? ஸோ V ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்னால் R1, செகண்ட் ரெசிஸ்டருக்கு R2, தேர்ட் ரெசிஸ்டருக்கு R3. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வேர்ட்ஸில் இருக்கிறத நம்ம டயக்ராமாக வரைஞ்சிட்டா தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ வோல்டேஜ் 12ன்னு சொல்லியிருக்கிறதுனால 12 வோல்ட்டுக்கு ஒரு பேட்ரி, அப்புறம் 3 ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் சர்க்யூட்டில் வேறு எதுவுமே இல்லை. இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் R1 5 ohm, செகண்ட் ரெசிஸ்டர் R2 10 ohm, தேர்ட் ரெசிஸ்டர் R3 15 ohm. இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். இந்த 3 ரெசிஸ்டரும் டைரெக்டாகவே சீரீஸு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா அது என்னென்னு சிம்பிளிஃபை பண்ணி தான் சொல்லணும். இப்போ சீரீஸ் அப்படிங்கிறதுனால சீரீஸ்க்கு என்ன ஃபார்மில் பார்த்துருக்கோம்? RS அப்படின்னா 3 ரெசிஸ்டரையும் டைரெக்டாக ஆட் பண்ணுறது. ஓகே, அப்போ இங்கே RS ஈக்குவல் டு R1 + R2 + R3.
R1 ஓட வேல்யூ 5, R2 10, R3 15. ஸோ அப்போ ஆட் பண்ண நமக்கு டோட்டலாக 30 ஓம் வரும் RS. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சீரீஸ் சர்க்யூட்டில் எத்தனை கரண்ட் இருக்கும்? இங்கே தான் நம்ம பார்த்துருக்கோம். சீரீஸில் கரண்ட் சேமாக இருக்கும். அப்போது ஒரே ஒரு கரண்ட் தான் இருக்கும். இப்போ கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா கரண்ட்டுக்கு ஃபார்முலா V = IR, அப்படின்னா I = V/R. ஓகே, இப்போ இந்த 3 ரெசிஸ்டரை நம்ம ஒரே ஒரு ரெசிஸ்டராக மாற்றுறதா இருந்தால் 30 ஓம் போட்டால் போதும். அதனால் நான் சஃபிக்ஸில் ஆருக்கு போல் RS அப்படின்னு போடுறேன். வியோட வேல்யூ 12 / RSோட வேல்யூ 30. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 4 3s are 12, 10. ஸோ I = 0.4 ampere. செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சீரீஸ் சர்க்யூட்டில் கரண்ட் சேமாக இருக்கும். அப்படின்னா R1 ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் தான் R2 ரெசிஸ்டர்லேயும் ஃப்ளோ ஆகும். அதே கரண்ட் தான் R3 ரெசிஸ்டர்லேயும் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் தான் ஐயும் கூட. ஸோ 0.4 ampere. தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். லாஸ்ட் சப்டிவிஷன் வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். வோல்டேஜுக்கு ஃபார்முலா V = IR. ஸோ VR1 அப்படின்னு எழுதணும்னா IR1 எழுதலாமா? I வேல்யூ 0.4, 0.4 into R1 வேல்யூ 5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 2 வரும். வோல்டேஜுங்கிறனால யூனிட் வோல்ட். இதே மாதிரி VR2 வோல்டேஜ் அக்ராஸ் செகண்ட் ரெசிஸ்டர் I into R2 0.4 into R2 ஓட வேல்யூ 10. ஸோ நமக்கு 4 வோல்ட் வரும். அதுமாதிரி VR3 I into R3 0.4 into 15. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 6 வோல்ட் வரும். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லா சப்டிவிஷனும் முடிச்சிச்சு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். ஃபைண்ட் த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்யூட் அண்ட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். ரெண்டு ஃபைண்ட் பண்ணணும். சர்க்யூட்டில் டைரெக்டாக கொடுத்துட்டதுனால நம்ம டைரெக்டாக என்ன ஃபைண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் எழுதிக்கலாம். கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும். கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்யூட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம ஐ மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். இதே கொஸ்டின் ஒருவேளை இந்த வேல்யூ ரெட் பை அம்மீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதே ஐ தான். ஏன்னா அம்மீட்டரும் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம கரண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வரணும். அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ R1, R2, R3, R4, R5ன்னு 5 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ரெசிஸ்டர்ஸ் நிறைய இருந்ததுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இந்த எண்ட்லேருந்து பார்க்குறோம். இங்கே R2, R3 இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இந்த பாயிண்டில் மீட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் R2, R3யும் என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மற்ற எலமெண்ட் எதையுமே பார்க்க வேண்டாம்.
இந்த ரெண்டு மட்டும் பார்த்தோம்னா R2ஓட எண்டில் R3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எண்டு டு எண்டு, அதனால் இது சீரீஸ். ஓகேவா? ஸோ R2 அண்ட் R3 ஆர் இன் சீரீஸ். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி இருக்கும்? R ஈக்குவல் டு R2 ப்ளஸ் R3, ஏன்னா சீரீஸில் இருக்கிறனால. R2ஓட வேல்யூ என்ன? 3, R3ஓட வேல்யூ 3. ஸோ டோட்டலாக 6 Ω. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்? இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு பதிலாக நம்ம ஒரு ரெசிஸ்டராக ரீப்ளேஸ் பண்ணால் அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 6 Ω. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டை அண்டர்ஸ்டாண்டிங்காக ரீட்ரா பண்ணிக்கலாம். ரீட்ரா பண்ணணுன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் இந்த 3 Ω R4 இருக்கா, அந்த R4-ஐ நான் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் இந்த ரெண்டு ரெசிஸ்டரை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஒரு ரெசிஸ்டர் கிடச்சிருக்கா, அது 6 Ω. இதே மாதிரி வரையலாமா அப்படின்னா வரையணுன்னா வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இதை வரையும் போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு ரெசிஸ்டரை தான் நம்ம ஒரு ரெசிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போது இந்த காம்பினேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, எண்டிங் பாயிண்டில் எங்கே இருக்குது, அந்த பார்த்துட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் இது மீட் ஆகணும். இங்கே ஒரு மீட் இருக்கணும், இங்கே ஒரு மீட் இருக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டர் R4 அப்படின்னு எடுத்தோன்னா இதோட இந்த எண்டில் நம்ம ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி இந்த எண்டில் இந்த ரெசிஸ்டரோட அடுத்த எண்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் பார்ட்ஸை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் இங்கே ஒரு அம்மீட்டர். ஸோ R5, இது R1. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, R4ம் 6 Ωம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ரெண்டு ரெசிஸ்டரோட டாப் எண்ட் ஒரு பாயிண்டில் இருக்குது. இது இங்கே வந்து ஜாயின் ஆயிருக்கா, பாட்டம் எண்ட் இங்கே ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இது பேரலல். ஸோ பேரலல் அப்படிங்கிறதுனால R4ஓட வேல்யூ நமக்கு என்னென்னு ஆல்ரெடி இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 3 Ω. ஸோ இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த காம்பினேஷனை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/R ஈக்குவல் டு 1/R4 ப்ளஸ் 1/6 அப்படின்னு வரும். 1/Rக்கு பதிலாக 1/R அப்படி வச்சுட்டு 1/R4க்கு பதிலாக 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் 1/6. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 இங்கே ப்ளஸ் 1/6 1/R. ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா R ஈக்குவல் டு 6/3 கேன்சல் பண்ணால் 2. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனே ரிமூவ் பண்ணால் நமக்கு ரெசிஸ்டரோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 2ஆக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சர்க்யூட்டை நம்ம ரீட்ரா பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். சர்க்யூட்டை எத்தனை டைம் ரீட்ரா பண்ணணுமா அப்படின்னா பண்ணுறது நல்லது, மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ இது R5, இது R1, இதோட வேல்யூ 2. ஓகே, இப்போ இந்த 3 ரெசிஸ்டரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? இந்த ரெசிஸ்டர் இங்கே ஒரு எண்டு இருக்குது, இன்னொரு எண்டு எங்கே இருக்குது. இந்த ரெசிஸ்டரோட எண்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஜாயிண்ட் இருக்குது, அடுத்த எண்டு இங்கே இருக்குது, இதோட அடுத்த எண்டு இங்கே ஜாயின் இருக்குது. ஸோ ஒரு ரெசிஸ்டர் எண்டாகிற இடத்துல அடுத்த ரெசிஸ்டர் R5 எண்டாகிற இடத்துல 2 Ω ரெசிஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, 2 Ω எண்டாகிற இடத்துல R1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 3 ரெசிஸ்டர்ஸும் connected in series. The combination
சீரீஸில் இருக்குது. ஸோ சீரீஸில் சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் ஆர் ஈக்குவலன் ஈக்குவல் டு 3 ரெசிஸ்டர்ஸையும் ஆட் பண்ணணும். R5 + 2 + R1. R5யோட வேல்யூ 3 Ω, அப்புறம் 2 அப்புறம் ப்ளஸ் 3, ஸோ டோட்டலாக 8 Ω. ஸோ ஈக்குவலன் ரெசிஸ்டரோட வேல்யூ 8 Ω. ஓகே, அப்புறம் நம்ம கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜோட வேல்யூ 8 வோல்ட், இது 8 வோல்ட். ஸோ அப்படின்னா கரண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா V = IR, I = V/R. ஓகே, V வேல்யூ வோல்ட் 8 வோல்ட் டிவைடட் பை ரெசிஸ்டரோட வேல்யூ R ஈக்குவலன் 8. ஸோ 8/8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 1 ஆம்பியர். ஓகே, இதுதான் கரண்ட் வேல்யூ. ஓகே, இந்த நிறைய ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சீரீஸ் பேரலல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எண்டு டு எண்டு கனெக்ஷன் அப்படின்னா சீரீஸ், எண்டு டு எண்டு. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ரெசிஸ்டர் எண்ட் ஆகிற இடத்துல அடுத்த ரெசிஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த ரெசிஸ்டர் எண்ட் ஆகிற இடத்துல அடுத்த ரெசிஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா எண்டு டு எண்ட், இது சீரீஸ் கனெக்ஷன். பேரலல்னால் எல்லா ரெசிஸ்டரோட டாப் எண்டு ஒரு இடத்துல ஜாயின் ஆகிருக்கும், அதே ரெசிஸ்டரோட பாட்டம் எண்ட் இன்னொரு இடத்துல காமனாக மீட் ஆகிருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேரலல். ஓகேவா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸாக வச்சு ஸ்க்ரீனில் இருக்கிற 2 ப்ராப்ளமை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.